ஹாய், என் பேர் கபில் முருகேஷ். ரீசெண்டாக பாராளுமன்ற தேர்தல் வேறு வரப்போகுது. ஸோ அதனால் நிறைய கட்சிகளோட வாக்குறுதிகளை நம்ம கவனிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் முக்கியமாக என்ன பேசலான்னு இருக்கேன்னா, காங்கிரஸ் கட்சியோட சில முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி பேச போகிறேன். ஏன் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி நான் எடுக்கிறேன்னா, நம்ம நாட்டில் இருக்க பொருளாதார வல்லுநர்கள்லாம் இருக்காங்களே, அதாவது எக்கனாமிக்ஸ், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதிகள்லாம் மக்களை கவரக்கூடியதாக இருக்கே ஒழிய கண்டிப்பாக இந்தியாவில் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தினாலுமே இது இந்தியாவுக்கு நிறைய பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நடைமுறைப்படுத்தின எப்படி நடைமுறைப்படுத்தினா, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ, கண்டிப்பா முழுசா பாருங்க. சோ காங்கிரஸோட முதல் தேர்தல் வாக்குறுதி என்னன்னா, நியாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம். நியாய்னா நைன்தம் ஐ யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் சுமார் 20% பாப்புலேஷன் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்னா, கிட்டத்தட்ட 5 கோடி குடும்பங்கள் இருக்காங்க. இந்த 5 கோடி குடும்பங்களுக்கும் வருஷத்துக்கு 72,000 ரூபாய் கொடுக்கறது தான் இந்த நியாய் ஸ்கீம். ஸோ நிஜமாவே ஒரு நல்ல ஸ்கீம் தான். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கீம் இது வரைக்கும் எந்ததே இல்லை. ஆனா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, வருஷத்துக்கு 6,000 ரூபான்னு சொல்லி டோட்டலா 75,000 கோடி நம்ம நாட்டோட வருமானத்துல தனியா ஒதுக்கி இந்த வருஷத்துக்கு 6,000 சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா யார் கொடுக்குறாங்க? விவசாய குடும்பங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன வருஷத்துக்கு 6,000 கொடுக்குறேன், நான் மாசத்துக்கு 6,000 கொடுப்பேன்னு சொல்லி வருஷத்துக்கு 72,000 கொடுத்து டோட்டலா 3,60,000 கோடி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்க கவர்மெண்ட் 75,000 கோடி கொடுத்தாங்கன்னா அதுக்கு 5 மடங்கு அதிகமா 3,60,000 கோடி கொடுக்கறதா ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காங்க. நம்ம நாட்டுல இருக்க பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது கண்டிப்பா சாத்தியமே இல்லை. ஏன்னா நம்ம நாட்டோட வருமானம் எல்லாமே நிறைய செக்டர்ஸ்ல வருது. அதாவது என்ன செக்டர்ஸ்னா, எலக்ட்ரிசிட்டி செக்டரா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் செக்டரா இருக்கட்டும், என்விரான்மெண்டல் செக்டரா இருக்கட்டும், பெட்ரோலியம் செக்டர், இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ், டிஃபென்ஸ் செக்டர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸ்க்குலாம் செலவாயறனால தனியா இதுக்காக இவ்வளோ 3,60,000 கோடி ஒதுக்க முடியாது. ஏன்னா இது நடைமுறை சாத்தியமே இல்லை, கண்டிப்பா ஒதுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொருளாதார வல்லுநர்கள்லாம் ஏன் சாத்தியமில்லைன்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு நம்ம முக்கியமா 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, நம்ம கண்ட்ரியோட முழு வருமானம். இன்னொன்று நம்ம கண்ட்ரியோட முழு கடன். ஸோ நம்ம கண்ட்ரியோட முழு வருமானத்தை ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ நம்ம கண்ட்ரியோட முழு வருமானம் மட்டும் 156 லட்சம் கோடி ரூபா. நம்ம கண்ட்ரியோட ஒட்டுமொத்த கடன் மட்டும் 74 லட்சம் கோடி ரூபா. நீங்க கேட்கலாம், ஏன் நம்ம கண்ட்ரியோட வருமானம் நம்ம கடனோட அதிகமா இருக்கு, நம்ம 1 இல்ல 2 வருஷத்துல அடைச்சிடலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனா அந்த கடன் அப்படிப்பட்ட கடன் கிடையாது. எப்படி நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு டெவலப் கண்ட்ரினா முக்கியமா அந்த கண்ட்ரியோட வருமானமும் செலவுகளும் ஈக்குவலா இருக்கும். இப்போ நம்ம கண்ட்ரி டெவலப்பிங் கண்ட்ரினால நம்ம கண்ட்ரியோட வருமானத்தோட செலவுகள் அதிகமா இருக்கு. இப்போ வருமானத்தோட செலவுகள் எப்படி பண்றாங்கன்னா, கடன் வாங்கி பண்றாங்க. ஸோ அப்படியே ஒவ்வொரு வருஷம் வந்துட்டே இருக்கனால நம்ம கடன் உயர்ந்துட்டே வருது. அப்படிதான் 74 லட்சம் கோடி ரூபாய் நம்ம கடன் ஆயிருக்கு. இந்த கடன் நேற்று இன்னைக்கு வந்தது கிடையாது, பல வருஷங்களாவே இந்த கடன் இருக்கு. 2011-12 மட்டும் நம்ம கண்ட்ரியோட வருமானத்தோட நம்ம கண்ட்ரியோட செலவுகள் 6% அதிகமா இருந்தது. இப்போ 2018-19 என்ன ஆகுதுன்னா, நம்ம கண்ட்ரியோட வருமானத்தோட நம்ம கண்ட்ரியோட செலவுகள் 3.4% குறைஞ்சிருக்கு. இப்படியே வர இன்னொரு 5 இல்ல 10 வருஷத்துக்குள்ள எப்படி இருக்கும்னா, நம்ம கண்ட்ரியோட வருமானமும் நம்ம கண்ட்ரியோட செலவுகளும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்பதான் நம்ம டெவலப் கண்ட்ரிங்கிற ஸ்டேட்டஸ்க்கே வருவோம். ஸோ இப்ப முக்கியமா இந்த 3,60,000 கோடி காங்கிரஸ் மக்கள்கிட்ட ஏழை மக்களுக்கு செலவு பண்றதா சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப செலவு பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதை நம்ம கடன் வாங்கி மட்டும்தான் பண்ண முடியும். இந்த கடன் வாங்கி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஏற்கனவே இருக்க 74 லட்சம் கோடி ரூபாயில இந்த 3,60,000 கோடி ரூபாய் சேர்ந்துருச்சுன்னா 77,60,000 கோடி ரூபாய்க்கு மேல கடன் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது இந்தியன் கவர்மெண்ட் இதை அடைக்கிறது ஒரு பெரிய பாரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கு இன்னொரு வழி என்னன்னா, மக்களுக்கு அதிக டாக்ஸ் வாங்குறது. இப்ப இருக்கிற டாக்ஸோட அதிகம் வாங்கும்போது பணக்காரங்களை எப்படியா சமாளிச்சு கொடுத்துருவாங்க. ஆனா முக்கியமா இதுல பாதிக்கப்படுறது மிடில் கிளாஸ் தான். ஏன்னா அவங்க மேல ஒரு பெரிய பாரம் இருக்கிற மாதிரி ஆயிடும். சோ இதுதான் முதல் விளைவு. சப்போஸ் இந்த 3,60,000 கோடியை நாட்டுக்கும் மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நிதி திருட்டுறாங்கன்னு வச்சுக்கோம். அப்படி திருட்டும் போது அந்த 5 கோடி குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னா இன்கம் டேட்டா தேவை. முக்கியமா இந்த இன்கம் டேட்டா எதுக்கு தேவைன்னா, யார் வறுமை கோட்டு கீழே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவை. ஸோ இப்போ கடைசியா இன்கம் சர்வே எப்போ எடுத்தாங்கன்னா, 2011-12 எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் இன்கம் சர்வே எடுக்கல. ஸோ இப்போ திருப்பியும் அந்த இன்கம் சர்வே என்னதான் எடுத்தாலும் என்ன ஆகும்னா, அந்த 5 கோடி மக்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சப்போஸ் அந்த இன்கம் சர்வே எடுத்து அந்த 5 கோடி மக்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வருமானத்தை மறைப்பாங்க. ஸோ இதனால கரப்ஷன் ஆகிற நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது 2வது விளைவு. 3வது விளைவு என்னன்னா, மக்கள்கிட்ட காசு அதிகம் வாங்க வர மக்கள் அதிக செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி அதிக செலவு பண்ணும்போது பொருட்களோட விலைகள்லாம் உயர ஆரம்பிக்கும். எப்படி சொல்றேன்னா, இப்ப நார்மலா ஒரு குடும்பம் 60,000 வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு 60,000 சம்பாதிக்கிறாங்கன்னா, இப்ப கூடுதலா கவர்மெண்ட் 72,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அப்படி கொடுக்கும்போது 1,32,000 ரூபா வரும். இப்ப நார்மலா 60,000 கீழே தான் செலவு பண்றது குடும்பம். இந்த 72,000 அதிகம் கிடைக்கிறனால 1,30,000 அதிகமா செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி அதிகமா செலவு பண்ணும்போது என்ன ஆகும்னா,
கடைகள்ல வந்து அதிகமா வாங்க ஆரம்பிப்பாங்க. அதிகமா வாங்கும்போது கடைகள்ல வந்து பொருட்கள் பற்றாக்குறை ஏற்படும். ஸோ அதனால கடைகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தயாரிக்கிற இடத்துல சொல்லி இன்னும் எங்களுக்கு அதிகமா பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி உடனே வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ அந்த தயாரிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இவ்வளவுதான் வாங்குறாங்க கடைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவா தயாரிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க திடீர்னு அதிகமாக கேட்கறதுனால அவர் வழி இல்லாம நிறைய ஆட்கள் வந்து வேலைக்கு எடுத்து அந்த தயாரிக்கிற பொருளை தயாரிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த புதுசா ஜாயின் பண்ணிருக்க நிறைய ஆட்களுக்கு வந்து இவங்க சம்பளம் கொடுக்கணும். ஸோ அதை சம்பளம் கொடுக்கணுங்கிறக்காக இவங்க விலையை உயர்த்தி தான் அந்த கடைகளுக்கு கொடுக்க வேண்டியது வரும். ஸோ அந்த கடைகள்ல வந்து அவங்க ப்ராஃபிட்டுக்காக இன்னும் அதிக விலை உயர்த்தி தான் வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதனால விலைவாசி உயர அதிக சான்சஸ் இருக்கு. இது வந்து மூணாவதான விளைவு. நாலாவது விளைவு என்னன்னா, மக்கள்கிட்டே வந்து டைரக்டா காசு கொண்டு போய் சேர்க்கறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்டே அவங்க 70,000 கொடுக்குது, நம்ம ஏன் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமா விட்டுருவாங்க. ஸோ இதனால பாதிக்கப்படுறது அவங்க குழந்தைகள் தான். ஸோ இது நாலாவது விளைவு. ஐந்தாவது விளைவு என்னன்னா, மக்கள்கிட்டே டைரக்டா காசு கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த வீட்டு தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காசை வச்சு தண்ணி அடிச்சோ சிகரெட் அடிச்சோ அந்த காசை வேஸ்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதனால கவர்மெண்டே காசு கொடுத்து மக்களையே வந்து கெடுக்கிற மாதிரி ஆயிடும். காசை வந்து நேரட்டா மக்கள்கிட்டே கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு தரமான மருத்துவம் கொடுக்கறதாகவும் தரமான கல்வி கொடுக்கறதாகவும் வச்சிருந்தா நிஜமா இது ஒரு முக்கியமா ரொம்ப நல்ல ஒரு திட்டமா இருந்திருக்கும். இதுதான் வந்து காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதி. ஸோ காங்கிரஸோட ரெண்டாவது வாக்குறுதி என்னன்னா, நம்ம நாட்டில் விவசாயிகள்லாம் விவசாய கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து தள்ளுபடி பண்றது தான் வந்து ரெண்டாவது வாக்குறுதி. ஸோ அதாவது எப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்க விவசாயிகள்லாம் விவசாய கடனை திருப்பி செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து நிறைய விவசாயிகள் வந்து ரொம்ப பயனடைவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த விவசாய கடனை வந்து தள்ளுபடி பண்றதுனால முக்கியமா நிறைய ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம விவசாயிகள்லாம் வந்து எவ்வளவு விவசாய கடன் வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட் இருந்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சுமாரா ஒரு 13 லட்சம் கோடி வந்து கவர்மெண்ட் இருந்து கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது நம்ம நாட்டோட மொத்த வருமானம் 156 லட்சம் கோடியில 10% ஈக்குவலான கடன் வாங்கியிருக்காங்க. இந்த 13 லட்சம் கோடி ரூபாயை வந்து கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா இதனால முக்கியமா 2 பிரச்சனை ஏற்படும். ஒன்னு வந்து இந்தியாவோட வளர்ச்சி தடைப்படும், இன்னொன்று வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இந்திய கவர்மெண்ட் எப்படி கடன் வாங்க வேண்டியிருக்குன்னா, இந்த 13 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா 13 லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்திய கவர்மெண்ட்டுக்கு சரியான லாஸ். ஸோ அதனால அவங்க அதை ஈடு கட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டுல கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ ரெண்டாவது என்னன்னா, இந்தியாவோட வளர்ச்சி தடைப்படும். நார்மலாவே ஒரு வருஷத்துக்கு இந்தியா வளர்ச்சி திட்டங்களுக்காக ஒரு பட்ஜெட் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து அந்த 13 லட்சம் கோடி ரூபாய் எடுத்து இதுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பேங்க் லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு புதுசா வந்து லோன் வாங்க வரும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அதிகமா இருக்கிறனால அவங்களால லோன் வாங்க முடியாம போயிடும். ஸோ இதனால வந்து நிறைய பேருக்கு புதுசா வேலை கிடைக்காம போயிடும். அது மட்டும் இல்லாம இது வந்து நாட்டோட வளர்ச்சிக்கு பெரும் தடையா இருக்கும். ஸோ இதுதான் 2 முக்கியமான ரீசன். மூணாவது ரீசன் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, சில விவசாயிகளால அந்த கடனை அடைக்க முடியும், சில விவசாயிகளால அந்த கடனை அடைக்க முடியாது. இந்த விவசாய கடன் தள்ளுபடி வர்றதுனால விவசாய கடன் அடைக்க முடிகிற விவசாயிகளும் இந்த கடனை வந்து திருப்பி கொடுக்காம போயிடுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, வர்ற காசும் கவர்மெண்ட்டுக்கு வராம போயிருது. ஸோ இது ஒரு பேரிழப்பா இருக்கு. ஸோ விவசாய கடனோட வட்டிகளை வந்து ரத்து பண்ணா கவர்மெண்ட்னால தாங்கிக்க முடியும். ஆனா விவசாய கடனே ரத்து பண்ணுங்கிறது ஒரு ரொம்ப மோசமான விஷயம். இது வந்து நாட்டோட வளர்ச்சியை ரொம்ப பாதிக்கும். காங்கிரஸோட மூணாவது வாக்குறுதி என்னன்னா, 22 லட்சம் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகள் வந்து கிரியேட் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. இந்த 22 லட்சம் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து காங்கிரஸ் காலத்துல இருந்தே இருக்கு. இவ்வளவு நாளா ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டுல வந்து வருமானம் கிடையாது. இருக்கிற வருமானத்துல வந்து எல்லாமே செலவு பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வருமானத்துக்கு அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க கடன் வாங்கி. சோ அதனால இந்த 22 லட்சம் வேலை வாய்ப்புகளை வந்து ஃபில் பண்ணா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது வரும். இந்த சம்பளத்துல வந்து வெளியே வந்து கடன் வாங்கி தான் கொடுக்கணும். சோ அதனால கடன் சுமையை அதிகரிக்கும் இந்தியாவோட கவர்மெண்ட் மேல. சோ இதுதான் வந்து மூணாவது வாக்குறுதியோட விளைவுகள். நிஜமாவே சொல்லணும்னா காங்கிரஸோட வாக்குறுதிகள்லாம் வந்து நிஜமாவே ஒரு நல்ல வாக்குறுதிகள். ஆனா இவங்க வந்து இந்த வாக்குறுதிகள்லாம் நாட்டுக்கும் மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நிறைவேற்றி வைக்கிறதுக்கு எந்த ஒரு பிளானும் கரெக்டா கொடுக்க கிடையாது. சோ அதனாலதான் நம்ம நாட்டோட பொருளாதார வல்லுநர்கள்லாம் வந்து இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல வந்து இளைஞர்கள் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம நாட்டோட ஆவரேஜ் ஏஜே வந்து 29 வயசு. சோ அதனால இந்த இளைஞர்கள்லாம் வந்து முக்கியமா இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் வந்து அவங்க போடுறாங்க இவங்க போடுறாங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. சோ அப்படி போடாம தயவு செய்து ஒரு டைம் எடுத்து ஒரு அரை மணி நேரமோ ஒரு 1/4 மணி நேரமோ டைம் எடுத்து யார் நல்லது பண்ணிருக்கா இது வரைக்கும், யாருக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும், அவங்களோட வாக்குறுதிகள்லாம் பார்த்து தயவு செய்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா தயவு செய்து ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். நான் இனிமே போடுற வீடியோலாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவா தான் நான் போடுவேன். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.